மீண்டும் மீண்டும் ஒரு தாட் அது மறுபடியும் வந்து உங்கள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லாக் பண்ணதுக்கு அப்புறமும் வீட்டோட பூட்டை இழுத்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா இப்படி இழுத்து பார்க்குறேன்னு கேட்டப்ப, இல்லடா மச்சான், என்னதான் பூட்டினாலும் ஒரு 5 டைமாச்சு இழுத்து பார்த்தாதான் எனக்கு மன நிம்மதியாகவே இருக்குன்னு சொன்னான். ஸோ இது அவனோட ஹேபிட் கிடையாது, அவனை கண்ட்ரோல் பண்ற ஆங்ஸைட்டி தான் அது. உங்களை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆன்சைட்டியோட நேம் என்னன்னு தெரியுமா? அதுதான் OCD, அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர். அதாவது ஒரு செயல் அந்த செயலை மீண்டும் மீண்டும் உங்களை செய்ய தூண்டும். அதாவது உங்களோட பதட்டம் அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்க கை சுத்தமா இல்லைன்னு வாஷ் பண்றீங்க, என்னதான் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. அதனால மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா அதே விஷயத்த பண்ணிட்டே இருப்பீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி பூட்டை திரும்ப திரும்ப இழுத்து பண்றது, உங்களோட புக் அலமாரி அண்ட் உங்க வீட்டை சுற்றி உள்ள பொருட்கள் எல்லாமே கலந்துருந்துச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம் தான் OCD. இதுல முக்கியமான விஷயமே அந்த செயலை உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பதட்டத்தோட அளவானது அதிகமாயிட்டே போயிடும். குட் நியூஸ் என்னன்னா OCD ட்ரீட்டபிள். உங்களோட தாட்டை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளோட பிரெயினை ஸ்லோவா ட்ரெயின் பண்ணலாம். OCD-யை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? சைக்காலஜிக்கல் சப்போர்ட்ஸ் ப்ளஸ் தெரப்பி இருந்துச்சுன்னா ஸ்லோலி OCD-யை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கும் இது போல சைலண்ட் பேட்டில் ஏதாச்சும் இருக்கா? நீங்க அலோன் கிடையாது. அதை பீட் பண்ற எனர்ஜி அண்ட் தைரியம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. நாங்கள் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் ஆன்சைட்டி டைப்ஸை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா? எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.